வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனா சென்றுள்ள ஜனாதிபதி சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளரை சந்திப்பு. அனுர தற்போது விக்ரமசிங்க ஆகியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கவலை. மின் கட்டணத்தை 20 வீதத்தால் குறைக்க தீர்மானம். அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று நீதியமைச்சர் கூறுவதற்கு அரசியல் பின்னணிதான் காரணம் என கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் பொங்குதமிழ் பிரகடனத்தின் 24வது எழுச்சி நாள் நிகழ்வு. தொடர்வது முதன்மை செய்தி. சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளரை இன்று சந்தித்தார். சீனாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வெங் ஜியூ ஹாய்க்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது. பொருளாதார அபிவிருத்தியில் முன்னணியில் இருக்கும் சிச்சுவான் மாகாணத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதாரம், வர்த்தகம், கலாச்சாரம், சுற்றுலாத்துறை மட்டுமன்றி அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் அவற்றை புதிய நிலைக்கு உயர்த்துவது குறித்து இச்சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது. எரிசக்தி உட்பட பல துறைகளில் சிச்சுவான் மாகாணம் அடைந்துள்ள சாதனைகள் இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என மாகாண செயலாளருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இலங்கை தற்போது பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்து வருவதாகவும் வெளிப்படையான ஆட்சியின் கீழ் முதலீட்டிற்கு மிகவும் சாதகமான சூழல் தற்போது நாட்டில் இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். இலங்கை தற்போது அரசியலில் ஒரு திருப்பு முனையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு மக்கள் ஒன்றிணைந்து 3/2 பெரும்பான்மையை வழங்கி தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளதாகவும், அந்த ஆணையின் ஊடாக மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். சீன சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த தளம் என்று கூறிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சிறந்த விருந்தோம்பலுடன் கூடிய இலங்கைக்கு வருகை தருமாறு சிச்சுவான் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்பில் வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஹம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய முதலீட்டை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி விச்சானக்கு தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை மோசடியானது என விமர்சித்தவர்கள் தற்போது நேரடி முதலீடு என கூறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசானக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த அரசாங்கங்களின் வேலை திட்டங்களை முன்கொண்டு செல்கின்றமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோன்று இந்திய விரோத கொள்கை மற்றும் நாட்டை சீன கொலனியாக்க எத்தனிப்பதாக கூறிய விடயங்களுக்கு மாறாக செயற்படுவதையிட்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஹம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணிக்கும் திட்டம் கடந்த அரசாங்கத்தின் உழைப்பின் பிரதிபலனாகவே தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. இத்தகைய பின்னணியில் முன்னர் நாம் இந்த திட்டம் பற்றி பேசும்போது எம்மை சமூக ஊடகங்கள் வாயிலாக விமர்சித்தனர். இதனை மோசடியான விடயம் என கூறினர். ஆனால் தற்போது அதே விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அணியினர் சீனா சென்று கைச்சாத்திட்டமையை தொடர்ந்து இது நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற பாரிய நேரடி முதலீடு என கூறுகின்றனர். அன்று மோசடி என கூறிய முதலீடே தற்போது நாட்டிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த முதலீடு நாட்டின் எரிபொருள் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. இதனூடாக எரிபொருள் விலையை குறைக்கும் வாய்ப்புகள் பல ஏற்படும். அதே போன்றும் இந்த திட்டம் சிறந்தது எனவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ලංකාවේ ඉතිහාසයේ ලොකුම ආයෝජනය අරගෙන ආවා. அனுர தற்போது விக்ரமசிங்க ஆகியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
දැන් අනුර වික්‍රමසිංහ වෙලා. அனுர தற்போது விக்ரமசிங்க ஆகியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க அல்ல, அனுரகுமார விக்ரமசிங்க ஆகியுள்ளார். அத்தகைய விடயங்களே தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அதில் பல நன்மை பயக்கும் விடயங்களும் செயற்படுத்தப்படுகின்றன. அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இருப்பினும் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளனர். நாட்டு மக்கள் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை. மாற்றத்தை எதிர்பார்த்தே அனுரகுமார திசாநாயக்கவை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். ஆனால் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. நாணய நிதிய விடயத்திலும் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. நாணய நிதிய உடன்படிக்கையை நிராகரிப்போம் எனவும் வரியை குறைப்போம் என்றெல்லாம் கூறினர். ஆனால் அந்த விடயங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. அதனை நம்பி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தனர். அதேபோன்று 3/2 பெரும்பான்மையையும் வழங்கினர். ஆயினும் தற்போது எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. දැන් අනුර වික්‍රමසිංහ වෙලා. மின்கட்டணத்தை 20 வீதத்தால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணத்தை 20 வீதத்தால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ගාස්තු අඩුවෙනවා සියලුම කාණ්ඩවලට ඇවරේජ් ඒ කියන්නේ සාමාන්‍යයක් විදිහට 120කින් ගාස්තු අඩුවීමක් තමයි අද තීරණය කළේ. எதிர்வரும் 6 மாதங்களுக்கு தற்போதைய மின்கட்டணத்தை அவ்வாறாகவே பேணுமாறான யோசனையே முன்வைக்கப்பட்டிருந்தது. மின்கட்டணத்தை 111 வீதம் வரை குறைக்கும் பரிந்துரையை நாம் முன்வைத்திருந்தோம். இருப்பினும் முதல் 6 மாதங்களுக்கு இவ்வருடத்தின் மின்கட்டணத்தை அவ்வாறாகவே பேண வேண்டும் என்ற யோசனையே மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்டது. இத்தகைய பின்னணியில் டிசம்பர் மாதம் 17ஆம் திகதியிலிருந்து மக்கள் கருத்தை பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்திற்கு அமைய இன்று நள்ளிரவு முதல் அனைத்து பிரிவுகளுக்குமான மின்கட்டணத்தை 20 வீதத்தால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. يعني සාමාන්‍යයක් විදිහට 120කින් ගාස්තු අඩුවීමක් තමයි අද තීරණය කළේ. அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறுவதற்கு அரசியல் பின்னணிதான் காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னர் அரசியல் கைதிகள் உள்ளார்கள் என்று கூறிய நிலையில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறுவதற்கு அரசியல் பின்னணிதான் காரணம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் அரசாங்கத்தாலேயே ஒரு சட்டவிரோதமான கொடூரமான ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீறுகின்ற மதிக்காத ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழலிலே அந்த கருத்து ஸ்ரீலங்கா அரசினாலே சர்வதேச மட்டத்திலே விசேஷமாக ஐநா மனிதுரிமை பேரவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழலிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்றுமுழுதாக மீறுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனையோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. நீதியமைச்சர் திரு ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் அரசியல் கைதிகள் என்ற தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணிதான் காரணம். அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் சென்ற பொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அது அந்த சட்டம் முற்றுமுழுதாக சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு விடயம் என்ற கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருந்த ஒரு சூழலிலே அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை பாவித்த ஒரு சூழலிலே இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்குறாராக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம். ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார். அதே நிலையிலே வடகிழக்கில் தமிழ்
மக்களுடைய உரிமைக்காக வந்து போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாதென்று இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னிய காலத்தில் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய நீதியமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம் வந்து அதை இனவாதம். இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வடகிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக வந்து ஒரு நம்பிக்கை ஒன்றை மக்களிடம் வந்து கொண்டு சென்றதை எல்லாமே வந்து ஒரு நாடகம் என்றதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்ற விடயமாகத்தான் இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் அமைந்துள்ளது. 25ஆம் தேதி வந்து தமிழ் தேசிய அரசியலில் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைவதற்கு அது ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்து அமையும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துறதுக்கு குறைஞ்சது 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டத்தில் ஒரு இணக்கப்பாடு இல்லாமல், ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் தமிழ் தேசிய அரசியல் கடுமையாக வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு பாதிப்பு நிலைக்கு வந்து தள்ளப்படும். பாராளுமன்றத்தில் வந்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு வந்து 19 உறுப்பினர்கள் இருக்கிறதாக இருந்தால் அந்த மோசமான ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிப்பதற்கு வந்து குறைஞ்சது 10 ஆசனங்கள் கொண்ட உறுப்பினர்கள் எதிர்க்கும். ஆகவே அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் எந்த விதத்திலையும் வந்து இதில் வந்து கலந்து ஆலோசிக்க இல்லை. இது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது நடந்தே ஆகணும்ன்ற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து இந்த முயற்சியில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஈடுபடுது. தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக வந்து செயல்படுற தரப்புடன் இருக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து ஐக்கியராஜ்யம் வந்து நிறைவேற்றலாம் என்று அவசரப்பட்டு நிறைவேற்றலாம், தாமதிக்க தேவையில்லை என்ற ஆர்வத்தோடு இருக்கிற தரப்புகள் தொடர்பாகவும் கூட அவதானமாக இருக்கணும். எல்லாவிட்டால் அதன் விளைவுகள் வந்து பாரதூரமாக அமையும். அம்பாறை திருக்கோவில் பிரதேச விவசாயிகளின் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச விவசாயிகளின் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் திருக்கோவில் பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரனின் ஒருங்கிணைப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தலைமையில் திருக்கோவில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேச விவசாயிகள் நீண்டகாலமாக எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் தொடர்பில் இவ்வாண்டு சமர்ப்பிக்கப்பட உள்ள அரசின் வரவு செலவு திட்டத்தில் உள்ளுர்வு செய்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் விவசாயிகளின் பிரச்சினைகள் ஆராயப்பட்டன. கிழக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் தம்புலுவில் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் தம்புலுவில் கமநல சேவைகள் மத்திய நிலையம் ஆகிய பிரிவிற்குட்பட்ட விவசாய குளங்கள், விவசாய பாதைகள், மதகுகள், கால்வாய்கள் போன்றவற்றின் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எட்டப்பட்டன. உதவி திட்டமிடல் பணிப்பாளர் எம் அனோஜா, தம்பலுவில் நீர்ப்பாசன ஏந்திரி கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர், கிராம சபை நிர்வாக அதிகாரி மற்றும் அரசு துறைசார் உத்தியோகத்தர்கள், திருக்கோவில் பிரதேச விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சிரமதான பணி இடம்பெற்றது. தூய்மையான நாட்டை கட்டியெழுப்பும் வகையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் கொண்டு செல்லும் செயற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இன்று காலை கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பாரிய சிரமதான செயற்பாடுகள் இடம்பெற்றன. கல்லூரி அதிபர் கே பஹைரன் தலைமையில் இடம்பெற்ற சிரமதான பணியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். பாடசாலை சமூகம் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் வளாகம் தூய்மைப்படுத்தப்பட்டதுடன் நுழம்பு பெருக்கத்திற்கு ஏதுவாக இருந்த பகுதிகளும் இனங்காணப்பட்டு அளிக்கப்பட்டன. பாடசாலையினை சூழவுள்ள பகுதிகளும் தூய்மைப்படுத்தப்பட்டதுடன் கழிவுப் பொருட்களும் சுற்றுச்சூழலில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்களும் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயக்கல்வி பணிமனையில் வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முதல் கட்டமாக வலயக்கல்வி அலுவலக உத்தியோகத்தர்கள், அதிபர்கள் ஆகியோருக்கு தெளிவூட்டல் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. பிரதிக்கல்வி பணிப்பாளர் திருமதி வைஷ்ணவி, வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் ஆகியோரினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி, சுண்டிக்குளம் மற்றும் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை கடற்கரையில் மர்மப் பொருள் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத மர்மப் பொருள் ஒன்று கரையொதுங்கிய நிலையில் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. உருளை வடிவிலான மர்மப் பொருளில் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன.
குறித்த மர்மப் பொருளானது சீரற்ற காலநிலையால் இலங்கையின் வேறு பகுதிகளிலிருந்து வந்து இங்கு கரையொதுங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு உடுத்துறையிலும் மர்மப் பொருள் ஒன்று கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. கடலில் நிலவும் கடும் காற்றால் குறித்த உருளை வடிவிலான மர்மப் பொருள் வேறு பகுதிகளில் இருந்து கரையொதுங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. கரையொதுங்கிய மிதவையை பொதுமக்கள் பலர் பார்வையிட்டு வருகின்றனர். அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் மிதக்கும் கூடாரங்கள் மிதவைகள் கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தில் குரங்குகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பிரதேசத்தில் குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதால் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தோப்பூர் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குரங்குகள் பயன்தரும் மரங்கள் மற்றும் பயிற்சிகைகளுக்கு சேதம் விளைவிப்பதாகவும் வீடுகளுக்குள் புகுந்து வீட்டு உபகரணங்களுக்கும் சேதம் விளைவிப்பதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். சிறு பிள்ளைகளை குரங்குகள் தாக்க முனைவதாகவும் பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசாங்கம் இது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொண்டு குரங்குகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தோப்பூர் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் காணாமல் போயிருந்த 4 வயது சிறுவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. தினேஷ் கம்சேன் என்ற சிறுவனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தலவாக்கலை போலீசாருக்கும் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுத்த தேடுதலின் போது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக தனது 4 வயது மகனுடன் தாயொருவர் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்குடன் தலவாக்கலை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் நேற்று மாலை குதித்திருந்தார். இதனையடுத்து குறித்த தாய் மீட்கப்பட்டு லிந்துல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சிறுவன் காணாமல் போயிருந்த நிலையில் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மரண விசாரணைகளின் பின் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தலவாக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிரித்தானிய தூதுவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ ஹெட்ரிக் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள வெஸ்ட்மினிஸ்டர் இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கையின் சமூக பொருளாதார தேசத்தை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் பிரித்தானியாவின் வகிபாகம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்கள், பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. நில உரிமைகள், தேசிய நீரோட்டத்தில் ஒருங்கிணைப்பு மற்றும் அதிகார பகிர்வு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் சர்வதேச விவகாரம் மற்றும் தொடர்பாடல் உபதலைவர் பாரத் அருள்சாமியும் இணைந்து கொண்டார். மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பு நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. நாட்டின் தென் மற்றும் மேல் மாகாணங்களில் வாழும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் காணி, வீடு, கல்வி உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. முன்வைக்கப்பட்ட தென் மற்றும் மேல் மாகாணங்களில் வாழும் மலையக மக்களின் அடிப்படை கோரிக்கைகள் அடங்கிய பிரகடனம் தொடர்பில் பிரதமர் இதன்போது விசேட அவதானம் செலுத்தியதுடன் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி வசதிகள் தொடர்பில் நேரடியாக தொடர்பொன்று செயல்படுவதாகவும் அடிப்படை வசதிகள் மற்றும் காணி, வீடு பிரச்சினைகள் தொடர்பில் உரிய அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வந்து குறித்த கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க எதிர்பார்த்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் பெருந்தோட்டத்துறை மற்றும் மக்கள் குரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் அந்தோனி ஜீசுதாசன், நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் ரவீனா ஹசந்தி, தேசிய நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் ராஜன் உள்ளிட்ட அங்கத்தவர்கள் கலந்து கொண்டனர். ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்கவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 10,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க நுகைகொட நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். அயல்வீட்டு நபரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக மிரிகான போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து அவர் கடந்த 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளை சந்தித்துள்ளார்.
மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது ஜோலிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கே, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்புகள் தொடர்பில் மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது ஜோலி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மாலத்தீவு முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது ஜோலி சந்தித்துள்ளார். இதுகுறித்து மாலத்தீவு முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு பதிவிட்டார். மாலத்தீவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான மிகச்சிறந்த உறவுகள் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் தொடர் அமைதி மற்றும் பாதுகாப்பு, அரசியல் உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றி உரையாடியதாக பதிவிட்டுள்ளார். இதேவேளை மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது ஜோலி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை சந்தித்தார். இதன்போது மாலத்தீவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான விசேட உறவுகள் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நாம் கூட்டாக எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 24வது எழுச்சி நாள் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 24வது ஆண்டு எழுச்சி நாள் நிகழ்வு இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு பொங்கு தமிழ் பிரகடன பொது நினைவு தூபி முன்பாக இடம்பெற்றது. பொங்கு தமிழ் பிரகடன உரையை தொடர்ந்து பொங்கு தமிழ் தூபிக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள் பங்கேற்றனர். 2001ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தமிழ் மக்களின் அபிலாஷைகளை சுயநிர்ணய உரிமை, மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பொங்கு தமிழ் பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகறிய செய்த இந்த பொங்கு தமிழ் பிரகடன நாள் இன்று 24 ஆண்டுகளை எட்டியிருக்கிறது. இன்றும் இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். தற்பொழுது கூட இந்த பொங்கு தமிழ் பிரகடன நாளும், அதுபோல மே 18 முள்ளிவாய்க்கால் நாள், அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பொங்கு தமிழினுடைய தாற்பயமும் அது ஏன் இந்த மண்ணிலே நடந்தேறியது என்பதும் எமது தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக தற்பொழுது இருக்கிறது. ஒன்றை பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்பவை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உட்படாத 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தற்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சதி கோட்பாட்டை அரங்கேறுகிறது. அதாவது சொல்ல போனால் கருவாட்டுக்கு வெளியேற்றுவதை போல எதற்கும் பயனற்ற அதிகார பகிர்வோடு தொடர்பற்ற 13வது திருத்தத்திலே ஏதாவது இருக்கிறது என்று தமிழ் மக்களுடைய மனதிலே விதைப்பதற்காக நீக்குகிறோம் என்கின்ற உரையாடலை இந்த மண்ணிலே திட்டமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் ஒன்றை முன்வைக்கிறோம். அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி ஒன்றை கட்டியெழுப்பி தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பிலே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். அதே போல இமயமலை பிரகடனம் என்னும் சதி கோட்பாடு இந்த மண்ணிலே மக்கள் மயப்படுத்துவதாக பரவலாக பேசப்படுகிறது. அது தொடர்பிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். அமைப்பு என்பது மக்களை அணிதிரட்டுவதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நமது மண்ணிலே கட்சிகள் என்பது மக்களை தொடர்ந்து பிளவுபடுத்தக்கூடிய வகையில் தான் கட்சிகளுடைய உருவாக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் வழிவடக்கிலே பெரும்பாலான காணிகள் ஸ்ரீலங்காவினுடைய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. இந்த காணிகளிலே அந்த மக்கள், காணிக்குரிய அந்த பூர்வீக மக்கள் தாங்கள் பொங்கலை கூட முன்னெடுப்பதற்கு காணியற்று நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலையிலே நீங்கள் வந்து புத்த சாசன அமைச்சர் வந்து பொங்குவது என்பது இந்த மக்களை இன்னும் விசரர் பெயர்கள் என்று எண்ணுவதற்கு ஒப்பானதாகும். தமிழ் தேசியம் என்பது உள்ளக முரண்பாடுகளை களைந்து சாதி, வர்க்கம், அதே போல பெண்ணிய விடுதலை உள்ளிட்டவைகளை எய்து கொள்ளாமல் தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம். வடக்கு மாகாண பொங்கல் விழா யாழ்ப்பாணம் மாதகலில் இன்று இடம்பெற்றது. பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் மாறிவரும் சூழலில்
பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் தேவையானது என வடக்கு மாகாண ஆளுநர் நாபேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வி, பண்பாட்டு அலுவல்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண பொங்கல் விழா யாழ்ப்பாணம் மாதகல் நுணசை முருகமூர்த்தி கோவிலில் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி, பண்பாட்டு அலுவல்கள், விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலர் மா பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவனும், கௌரவ விருந்தினராக சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் திருமதி சுபாஜினி மதியழகனும் பங்கேற்றனர். ஆலய வழிபாட்டில் ஈடுபட்ட விருந்தினர்கள் பாரம்பரிய முறைப்படி அழைத்துச் செல்லப்பட்டு சடங்காசார முறைப்படி புதிரெடுத்தல் நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்து புதிரை ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று உரலில் இட்டு அரிசியாக்கி பொங்கல் பொங்கப்பட்டது. சிறப்பாக 51 பானைகள் பொங்கலில் பொங்கப்பட்டன. அதன் பின்னர் மேடை நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட இசைக்கருவிகள் கலைமன்றங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இங்கு உரையாற்றிய ஆளுநர் இன்றைய எளியோருக்கு விவசாயத்தின் மீதான நாட்டம் குறைந்து வருவதாகவும் விவசாயத்தை அதிக வருமானம் தரக்கூடிய துறையாக மாற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த சூரிய பொங்கலும் உழவர் கௌரவிப்பு நிகழ்வும் இன்று காலை 9 மணிக்கு மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் சூரிய பொங்கல் பொங்கப்பட்டது. அதன் பின்னர் நிகழ்வுகள் இடம்பெற்றன. தெரிவு செய்யப்பட்ட உழவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபரால் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் மேலதிக மாவட்ட செயலாளர் பரந்தாமன், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். வவுனியா பிரதேச செயலக பொங்கல் விழா இன்று பிரதேச செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் பிரதாபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சுரத் சந்திர பிரதம விருந்தினராக பங்கேற்றார். பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள 9 கிளைகளுக்கு இடையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு போட்டி நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகள் தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நிகழ்வுகளாக அமைந்திருந்தன. அத்துடன் ஒவ்வொரு கிளையினராலும் தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு விடயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழ்மணி அகலங்கன் மற்றும் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் பங்கேற்றனர். வவுனியா வெண்கல செட்டிக்குளம் பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த பொங்கல் விழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வெண்கல செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் கே ஸ்லோசனா, உதவி பிரதேச செயலாளர் த தர்மேந்திரா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் மா தவமலர், கணக்காளர் விமலநாத சர்மா, உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது பிரதேச செயலகம் முன்பாக பொங்கல் பொங்கப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்றன. தைப்பொங்கல் விழா முதன்முறையாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக ஊழியர் சங்க காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது. ஊழியர் சங்க தலைவர் CM அகமது முனாஸ் தலைமையில் பல்கலைக்கழக இந்து ஊழியர்கள் மற்றும் ஏனைய சமயங்களை சார்ந்த ஊழியர்கள் பங்கு கொண்டிருந்த இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக பதில் உபவேந்தர் கலாநிதி ஜுவல் அப்துல் மஜீத் அழைக்கப்பட்டிருந்தார். கௌரவ அதிதிகளாக கலை கலாசார பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் MM ஃபாசில், முகாமைத்துவ வர்த்தக பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் AMM முஸ்தபா, நூலகர் MM ரிஃபாபுடின் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் தமிழ், முஸ்லிம், சிங்கள ஊழியர்களுக்கிடையில் பரஸ்பரம் சகோதரத்துவம், நல்லிணக்கம் போன்றவற்றை கட்டியெழுப்பும் நோக்கில் தைப்பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ள தேசிய பொங்கல் விழாவில் பங்கேற்க உள்ள குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் வருகை தந்தனர். தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் நாளை காலை பொங்கல் விழா இடம்பெறவுள்ள நிலையில் கொழும்பிலிருந்து கலை கலாசார பண்பாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் விசேட குழு யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளது. கடுகதை புகையிரதத்தில் இன்று மதியம் வருகை தந்த பிரதிநிதிகளை யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் வரவேற்றனர். தேசிய தைப்பொங்கல் விழா தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் இடம்பெற உள்ளதுடன் கலை நிகழ்வுகள் தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரியில் இடம்பெற உள்ளன. இந்த தேசிய நிகழ்வு புத்த சாசன கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனிதும ஹானில் செனவி தலைமையில் இடம்பெற உள்ளது. தமிழ் சமூக 15வது ஆண்டு சிறப்பு தைப்பொங்கல் கொண்டாட்டம் அண்மையில் லண்டன் ஹாரோ நகரில் இடம்பெற்றது. லண்டன் ஹாரோ நகரத்தின் முன்னாள் துணை மேயர் சசிகலா சுரேஷின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழர் பண்பாட்டு கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் தமிழ் வார இறுதி பள்ளி மாணவர்கள், தமிழ் விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் முதியோர் மையங்கள், சமூக தலைவர்கள், நம்பிக்கை அமைப்புகள், உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நுவரெலியா புசலாவு தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. நுவரெலியா புசலாவு தோட்டத்தில் நாயப்பனை மேற்பிரிவில் சுமார் 3 அடி நீளமான சிறுத்தை உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக புசலாவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மிக நீண்ட காலமாக நயப்பனை தோட்டத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம் காணப்பட்ட நிலையில் நேற்று காலை விலங்குகளை வேட்டையாடுவதற்காக போடப்பட்டிருந்த கம்பி வலையில் சிக்கி சிறுத்தை உயிரிழந்துள்ளது. தற்போது வீடுகளுக்கு அருகில் சிறுத்தைகளின் நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுத்தை வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அனுராதபுரம் நொச்சியகம பகுதி விபத்தில் மாணவர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். அனுராதபுரம் நொச்சியகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்து ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நொச்சியகமவில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் குறித்த மாணவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த 2 பாடசாலை மாணவர்களும் 16 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் டங்காவை பகுதியை நீக்கி செல்லும் பாதையில் 138வது தூண் அருகே இன்று காலை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று அதே திசையில் பயணித்த சீமந்து லொரியுடன் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த பேருந்து சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பேருந்தில் பயணித்த வெளிநாட்டினர் 19 பேர் காயமடைந்து தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் 30 வெளிநாட்டு பிரஜைகள் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபேவிடம் இன்று விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்கள நிறுவனத்தில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் 3 மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் சார்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமுகே கதிர்காமம் பகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு ராஜபக்ச எனப்படுபவரின் காணிக்கு மின்சாரம் வழங்கியமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்கவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விடயத்திற்கு பின்னர் நாட்டில் ராஜபக்ஷ என்ற பெயருடைய அனைவரும் இதற்கு பின்னர் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த விடயம் நகைப்புக்குரியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அது மாத்திரமல்லாமல் ராஜபக்சர்களை பழிவாங்கும் விடயமே இடம்பெறுகின்றது. இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா கோரல் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெறுமதியை நாடு தற்போது உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டான் செய்தி பிரிவிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இப்போது நாட்டில் 300 ரூபாவிற்கு கூட அரிசி தேடிக்கொள்ள முடியாமல் உள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருக்கும் போது அவர் பொறுப்பேற்ற விடயங்களை சரிவர நிறைவேற்றியிருந்தார். மக்களுக்கு அரிசியை பகிர்ந்து கொடுத்தது பிரச்சனையா? நாம் பொறாமை கொள்ளவில்லை. எரிபொருள், எரிவாயு போன்றவற்றின் விலையை குறைக்க கூறவில்லை. சம்பள அதிகரிப்பு தொடர்பாக நாம் ஒன்றும் சொல்லப் போவதில்லை. ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கின்றோம். அதாவது நீங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுங்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் காணப்படும் பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்கின்றோம். இந்தியா மற்றும் சீன ஒப்பந்தங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் தயாநாயக்க பெரேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இந்தியா மற்றும் சீனாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் தயாநாயக்க பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். චීනයේ කොලනියක් කරනවකවා ශ්‍රී ලංකාව. ඒ විතරක් නෙවෙයි චීනයේ කොලනියක් කරනවා ඊට අමතරව චීනයේ රජයේ විශාල වශයෙන් හොරකම් කරලා තිනවා. தேசிய மக்கள் சக்தியினர் இந்திய விரோத கொள்கையையே பின்பற்றி வந்தனர். இருப்பினும் அவர்கள் அந்த கொள்கையை கைவிட்டு இந்தியாவுடன் நட்புறவு பாராட்டுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேவேளை நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று ஜனாதிபதி சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். ஆனால் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதியின் கட்சியினர் இலங்கை சீன கொலனியாகும் விடயம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுவதான கருத்துக்களை முன்வைத்து பாரிய குற்றச்சாட்டுக்களை கடந்த காலங்களில் முன்வைத்தனர். எம்முடைய நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சீன அரசாங்கம் எமது நாட்டிற்கு பல சலுகைகள், ஒத்துழைப்புகளை வழங்கியது. அந்த வகையில் நோக்கும்போது தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியா மற்றும் சீன விஜயத்தின் போது பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளார். அந்த ஒப்பந்தங்களில் உள்ள விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். මේ රාජපක්ෂවරු ඒකම අපිට මතකයි චීනෙත් එක්ක දැඩි මිතුදමක එතුමාව ඉතාමත් ඉහළ රාජ්‍ය ගණයේ නායකයෙක්.
இலங்கை மத்திய வங்கி டிஜிட்டல் கொடுப்பனவுகள் ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டில் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல்கள் ஊடாக எதிர்காலத்தை வடிவமைத்தல் எனும் தொனிப்பொருளின் கீழ் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் நிலையான மற்றும் நிதி ரீதியாக உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான மூலோபாய திட்டத்திற்கு அமைய இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எம்.ஜி. ராமச்சந்திரனின் 108வது பிறந்த தினம் யாழில் கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தென்னிந்திய பிரபல நடிகருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் 108வது பிறந்த தினம் யாழில் கொண்டாடப்பட்டது. யாழ் எம்ஜிஆர் கோப்பாய் சுந்தரலிங்கத்தின் குடும்பத்தின் ஏற்பாட்டில் யாழ் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள எம்.ஜி. ராமச்சந்திரனின் சிலைக்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. எம்.ஜி. ராமச்சந்திரனின் சிலைக்கு கல்வியங்காடு வர்த்தக சங்க தலைவர் கேரிஸ் மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் யாழ் எம்ஜிஆர் கோப்பாய் சுந்தரலிங்கத்திற்கு நெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது யாழ் எம்ஜிஆர் கோப்பாய் சுந்தரலிங்கத்தின் குடும்பத்தினரால் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. எம்.ஜி. ராமச்சந்திரனின் நண்பரும் தீவிர ரசிகருமான விளங்கிய யாழ் எம்ஜிஆர் கோப்பாய் சுந்தரலிங்கம் கல்வியங்காடு பகுதியில் தனது சொந்த நிதியில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக ஆண்டுதோறும் எம்ஜிஆர் நினைவேந்தல்களை செய்து வந்த நிலையில் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்கை எய்தினார். இந்நிலையில் அவரின் மறைவுக்கு பின்னர் அவரின் குடும்பத்தினர் குறித்த நிகழ்வுகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 25 6 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் இவ்வருடத்தின் இருவரையான காலப்பகுதியில் 6 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் இதன் காரணமாக 4 உயிரிழந்துள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது டான்ஸ் செய்தி பிரிவின் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒ වෙඩිතැබීමේ වාර්තාවන් ගොඩක් තිබ්බ එකේ මොන හරි එකමුතුකමක් තියනවද මේ වයස? එකම සිද්ධියකට තවත් සිද්ධියක් එක සම්බන්ධ වෙලා නැහැ. විවිධාකාර වූ සිදුවීම් තමයි විවිධාකාර පාර්ශ්වයන්ගෙන් තමයි වෙන්නේ. நாட்டில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 6 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் இதன் காரணமாக 4 உயிரிழந்துள்ளனர். நாட்டில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அல்ல. சில துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இரு சாராருக்கு இடையில் இடம்பெற்ற தகராறின் காரணமாக இடம்பெற்றுள்ளது. திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு தற்போது இல்லாது போயுள்ளது. சட்டம் நீதியை உரியவாறு செயற்படுத்த ஏதுவான காலம் எமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்துடன் தொடர்புடையவர்களை கண்டறிய சில காலம் தேவைப்படும். முப்படை மற்றும் போலீசிலிருந்து தப்பிச் சென்ற சிலரின் துப்பாக்கிகள் இந்த குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. காணாமல் போன பல துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஒரே முகாமிலிருந்து 15 துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளன. அது தொடர்பிலும் நாம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். போலீஸ் அதிகாரிகளும் சில குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்று நேற்று மதியம் குழு ஒன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த 3 அடங்கிய குழு சோதனை நடத்தப் போவதாக தெரிவித்து கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டனர். பின்னர் பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். கண்காணிப்பு கமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஹஹுவல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கலபோவல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஹஹுவல போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கலபோவல பிரதேசத்திற்கு நேற்றைய தினம் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளின் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் கடையொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் பேலியகொட கஸ்பவ வீதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொஹோவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
புத்தளம் கற்பட்டி நகரில் விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த 800 போதை மாத்திரைகளுடன் 2 சந்தேக நபர்கள் நேற்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கடற்படையினரால் சந்தேகத்தின் பேரில் முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனையிட்ட போதே குறித்த மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. அதன்படி இந்த சட்டவிரோத செயலுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் போதை மாத்திரைகளை முச்சக்கர வண்டியுடன் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 33 மற்றும் 49 வயதுடைய கல்பட்டியின் புதுக்குடியிருப்பு மற்றும் மெத்தலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இவர்கள் கல்பட்டி போலீசாரிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டனர். வெள்ளம்பட்டிய மீதோட்டமுள்ள பிரதேசத்தில் பிஸ்டல் ரக துப்பாக்கி மற்றும் 13 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதற்கமைய நீதிமன்ற அனுமதியை பெற்று சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்காக வெள்ளம்பட்டிய போலீசார் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று வெலிகந்த போலீஸ் பிரிவில் ருகுணஹேத பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இதன்போது கைதான நபரிடமிருந்து T56 ரக துப்பாக்கியுடன் தோட்டா பை மற்றும் T56 தோட்டாக்கள் 18 போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ருகுணஹேத வெலிகந்த பிரதேசத்தை சேர்ந்த 53 வயதுடைய சிவில் பாதுகாப்பு அதிகாரியாக கடமையாற்றி வரும் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதேனும் குற்றச்செயல்களுக்காக குறித்த துப்பாக்கியை பயன்படுத்தினாரா என்ற கோணத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.